ஐயா, குமுதத்துல இருந்து தலைமை நிருபர் கோவிந்தராஜ் பேசுறேங்க, சென்னையில இருந்து. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இன்னைக்கு இந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் வருது. நீங்க சபாநாயகரா ஏற்கனவே பணியாற்றவங்க அடிப்படையில இதை எப்படி அணுகுவாங்க, என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு கூப்பிட்டுருக்கேங்க ஐயா. இல்ல, அது சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான். சரிங்க ஐயா. இப்போ ரெண்டு அணியா வந்து கூட்டம் நடத்தி வந்து தலைவர், கொறடா, துணைத் தலைவர் எல்லாம் இது பண்ணி கொடுத்திருக்காங்க. அதாங்க இதுல ஒரு எதை ரெண்டு வந்து ஏத்துக்கணுங்கிறதுல யாரு எப்படி முடிவு எடுப்பாங்க ஐயா? அதாங்க ரெண்டு முடிவு, ரெண்டு கடிதம் கொடுத்திருக்காங்க. சரிங்க. அந்த ரெண்டு கடிதத்தை வந்து சபாநாயகர் பரிசீலனை பண்ணுவாரு. சரி. அது எது அவர் அப்ரூவ் பண்றாரோ அதுதான் இது சபைக்குள்ள அது அனுமதிக்கப்படும். சரி. இல்லைன்னா அது வந்து அப்படியே அவர் ஆய்வுல வச்சுட்டு இருப்பார். சரி. இப்போ இந்த 1-2 அதிமுக 1-2 அந்த மாதிரி பிரிவினை பிரிச்சு கொடுத்து பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன முடிவு எடுக்கலாங்கிறது சபாநாயகர் முடிவு பண்ணிக்கலாம். சரிங்க, சரிங்க, சரிங்க. அவருடைய முடிவு தான் இறுதி. இது சம்பந்தமா வந்து இப்ப பொதுச் செயலாளர் கொடுக்கிற கடிதத்துக்கு தான் முக்கியத்துவம் தரணும்னு ஒரு தகவல் சொல்றாங்களே, அது சரிங்களா? அப்படி இல்ல, அது கட்சி இதெல்லாம் அவர் சொல்றாரு. சரிங்க. ஆனா வந்து சபாநாயகர் தான் முடிவு எடுக்க முடியும். சரிங்கய்யா. சரி. சபைக்குள்ள. சரி. நீங்க அதிமுக மூத்த பிரமுகர், நீங்க எந்த அணியில இருக்கீங்கய்யா? அது நான் எந்த அணியிலும் இல்லைங்க. நான் வந்து அவங்க நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை. சரிங்க. பேசாம வீட்டுல இருக்கேன். சரிங்கய்யா. சரிங்க. என்னுடைய நடவடிக்கை தெரியலாம என் பையன் கோவிச்சுக்கிட்டு விஜய் கூட போய் அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு. சரிங்கய்யா. நான் அப்ப பேசாம இருக்கேன். இல்ல, அதாவது அந்த இபிஎஸ் உடைய இது தோல்விகள் தொடர்ச்சியா அதுக்கு தான் அதிருப்தி தெரிவிச்சு வேலுமணி இவங்க சிவி சண்முகம் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எல்லாம் ஒரே ஆளுங்க தாங்க, யாரு மட்டும் யோக்கியம்? எல்லாமே ஒரே மாதிரி தான், எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கு தானே பண்ணாங்க. உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது கூட அதுதான் காரணமாங்கய்யா? அதெல்லாம் இப்ப எல்லாம் பேசிட்டு அம்மா காலத்தோட போச்சு. சரிங்க. நீங்க கட்சியில ஆனா தொடர்றீங்க, உறுப்பினரா தொடர்றீங்க? நான் பேசாம இருக்கேன். நான் ஒன்னும் சொல்லலைங்க, பதிலே இல்ல. சரிங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் இறுதி, அப்படிதானுங்க? சபாநாயகர் தான். கட்சி பொதுச் செயலாளர்னா கோர்ட்டுக்கு தான் போகணும். ஓ, சபாநாயகர்கிட்ட அந்த பவர் வந்து செல்லாது இல்லைங்களா? நம்ம சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறார், அவர் முன்னால கொடுக்கிற லெட்டருக்கு அவர் ரெண்டு பேர்த்துல யார் முடிவு பண்றாரோ அதுதான் சபைக்குள்ள. சரிங்கய்யா. சரிங்க, சரிங்க. அவர் முடிவு எடுக்கலனாக்க அது சபை கடிதங்கள் அவருடைய ஆய்விலே இருக்கும். அவர் எடுக்கிற முடிவு தான் செல்லுபடி ஆகும். இல்ல, இன்னைக்கு சொல்லுங்க ஐயா. சபையை பொறுத்தவரை ஐயா, இன்னைக்கு வந்து இப்போ ஒரு தரப்பு ஆதரவு தெரிவிச்சு கொடுக்குறாங்கன்னா அந்த ஆதரவு ஏற்றுக்கொள்ளப்படுமா அந்த தீர்மானத்தின் மேல? தீர்மானத்துல அவங்க வந்து அவர் அப்ரூவ் பண்ணாத போது எப்படி வேணாலும் ஓட்டு போடலாமே. இபிஎஸ் கொடுத்த கடிதத்தை அப்ரூவ் பண்ணாத போது எப்படி வேணாலும் ஓட்டு போடலாம், அப்படிதான்? இவதான் கொறடான்னு அவர் சொல்லலையே ஒண்ணு யாரையும். சபாநாயகர் சொல்லல. ஆமா, சபாநாயகர் கொறடான்னு சொன்னாதானே அந்த கொறடாவுக்கு அதிகாரம் இருக்குது. ஆமா, 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 ஆமா. அது இல்லையே. அது இல்ல. சரி, சரி, சரி. அனைத்து முடிவுகளும் சபாநாயகர் கையில் தான். சபையை பொறுத்தவரை அவர் தாங்க முடிவு எடுக்க முடியும். சரிங்க, சரிங்க. வேற ஏதாவது அவங்களுக்கு வந்து இது வேணும்னா நீதிமன்றத்துக்கு அணுகலாம் தரப்போ. வெளியில வந்து நீதிமன்றத்துக்கு தான் போய்க்கணும். சரிங்கய்யா. நன்றிங்க ஐயா. நன்றி.